புனர்பூச நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, முயற்சிகள் தொடர்ச்சியாகட்டும். ஒவ்வொரு படியாய் இந்த ஆண்டு முன்னேறுவீர்கள். 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும். வியாபாரம், தொழில் வளர்ச்சி அனைத்துமே வெற்றி பெறும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் குறைவுகள் சிறு சிறு படிகளாய் தோன்றும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 6, 2026 வரை முயற்சிகள் வெற்றியாகும். உடல்நிலை சீராகும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பண நெருக்கடி, குடும்பத்தில் பிரச்சனை, உடல் பாதிப்பு, தொழில் தடைகளும் ஏற்படலாம். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 2025 ஏப்ரல் 26 முதல் ராகு பாக்கியஸ்தானத்திலும் கேது சகாயஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் தொழிலில் நெருக்கடிகள் நீங்கும். தடைபட்ட வருமானங்கள் வரும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு 8லும் கேது 2லும் சஞ்சரிப்பதால் வருமான தடை, குடும்பத்தில் பிரச்சனை, உறவுகள் சார்ந்த சிக்கல்கள் வரலாம். கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று திருவண்ணாமலை சென்று ஒரு கிரிவலம் சென்று வருவது இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். ஓம் சிவாய நம ஓம் என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லுவதும், திங்கட்கிழமையும் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபாடுகளை செய்வதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செயல்களில் நிதானம் வேண்டும். பிறரை நம்பி எந்த வேலையிலும் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தினருக்கு விட்டு கொடுத்தால் பிரச்சனை குறையும். முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டு. ஏற்றுமதி, இறக்குமதி, ஹார்ட்வேர், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், குடிநீர், ஜுவல்லரி, பங்கு வர்த்தகம், பதிப்பகம், கமிஷன் ஏஜென்சி, விவசாயத்துறையில் லாபங்கள் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் நெருக்கடிகள் நீங்கி திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகளும், பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களில் பெரும் வெற்றியும் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். தம்பதியர் ஒருவரை அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். கவனமாக செயல்பட வேண்டிய ஆண்டாக புனர்பூசத்துக்கு இருக்கும். ஒரு பகுதி வெற்றியையும் மறுபகுதி ஒரு தடையையும் ஏற்படும். கவனம் முக்கியம். வாழ்க.